வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 11வது மேட்சான லக்னோ வெர்சஸ் பஞ்சாப் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஒன் பிளேயர் ஃபேண்டசிக்கான டீம்ஸும் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். பிச் ரிப்போர்ட், பிச்சோட பவுண்டரி லைன் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாமே தெளிவா நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் நம்மளுடைய குபேரா ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன் பிளேயர் ஃபேண்டசி டியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு. இப்போ அதை கொஞ்சம் அப்டேட் வெர்ஷனா பாத்தீங்கன்னா டியோ ப்ரோ அப்படிங்கிற இதுல கொண்டு வந்திருக்காங்க. 2 பிளேயர் ஃபேண்டசி. அதாவது இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா டியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ப்ரோவை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ பாத்தீங்கன்னா செட் 1 செட் 2 இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல செட் 1ல இருந்து ஒரு பிளேயரும் செட் 2ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயரும் செலக்ட் பண்ணி டோட்டலா நம்ம 2 பிளேயர்ஸை செலக்ட் பண்ண போகிறோம். அதுதான் இதோட மெத்தட். முன்னாடி டியோ 5 பேர் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணுவோம். இப்போ 10 பேர், ஒரு செட்ல இருந்து 5 பேர், இன்னொரு செட்ல இருந்து 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல நம்ம இன்னைக்கு இதுல விராட் கோலியை இந்த செட்ல இருந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செட்ல இருந்து நம்ம ரசலை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இன்னைக்கு டியூ பிளஸிஸும் சுனில் நரேனும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா எனக்கு விராட் கோலியும் மேக்ஸும் வேணும் அப்படின்னா நீங்க இந்த செட்ல இருந்து விராட் கோலியும் இதுல இருந்து மேக்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய காம்படிஷன் இருக்கு, நிறைய கான்டெஸ்ட் இருக்கு. 5 பேர் போடக்கூடிய கான்டெஸ்ட் இருக்கு. அதுல முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தா மட்டும் தான் பிரைஸ் இருக்கும். இப்போ 1வது இடம் வந்தாலும் பிரைஸ் இருக்க கான்டெஸ்ட் இருக்கு, 2வது இடம் வந்தாலும் பிரைஸ் இருக்க கான்டெஸ்ட் இருக்கு. அதனால கவனமா ப்ளே பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். சூப்பரான அப்டேட். மிஸ் பண்ணாம குபேர் ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. சோ இப்போ பிச் ரிப்போர்ட். சோ லக்னோ பிச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மோசமான பிச். என்னோட இதுல பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல ஒரு கேவலமான பிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி இது சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா பவுலர்ஸ்க்கு அட்வான்டேஜா இருக்கக்கூடிய ஒரு பிச்சு. பவுண்டரி லைனை பாருங்க, ஆஃப் சைடு 75 மீட்டர். இது லாஸ்ட் இயர் போட்ட இது. அண்ட் ஸ்ட்ரைட்ல 81, 78 இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க. லெக் சைடு மட்டும்தான் லாஸ்ட் இயர்ல கொஞ்சம் கம்மியா போட்டாங்க, 61 மீட்டர்னு. பிச்சோட வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த பிச்சு ஸ்பின்னுக்கு கொஞ்சம் நல்ல டேன் கிடைக்கும். ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா மேட்சை எப்படி வேணாலும் மாத்தி விடலாம் இந்த பிச்சுல. அந்த மாதிரி ஒரு பிச்சா தான் இந்த பிச்சு இருக்கும். அது மாதிரி பவுலர்ஸுக்கு நல்ல அட்வான்டேஜா இருக்கும். ரொம்ப பாத்தீங்கன்னா லோ ஸ்கோர் பிச்சா தான் இருக்கும். நீங்க ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர்ல என்ன மாதிரியான ரிசல்ட், ஒரு 4 மேட்ச் ரிசல்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மே 16, 2023 பாத்தீங்கன்னா லக்னோ வெர்சஸ் எம்ஐ மேட்ச் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் போயிருக்கு. ஒரு 170 பிளஸ் பாத்தீங்கன்னா போயிருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் 5 விக்கெட்டும், ஸ்பின்னர் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. லக்னோ பாத்தீங்கன்னா முதல் பேட்டிங் பண்ண டீம் 5 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு அப்படியே இந்த மேட்ச் பாருங்க, அப்படியே ஆப்போசிட். ஒரு 120 பிளஸ் தான் பாத்தீங்கன்னா ஸ்கோர் இருக்குது ஆர்சிபி வர்சஸ் லக்னோ மேட்ச். அதுவும் 126 ரன் கூட அடிக்காம லக்னோ தோத்து போனாங்க. 18 ரன் வித்தியாசத்துல ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்ட் 7, ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்க ஜிடி வர்சஸ் லக்னோ மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 130 பிளஸ் தான் ஸ்கோர் இருக்குது. ஃபாஸ்ட் 5, ஸ்பின்னர் 6 விக்கெட். ஜிடி 7 ரன் வித்தியாசத்துல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 160 பிளஸ் ஸ்கோர் இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் 10, ஸ்பின்னர் 6. சோ ஃபாஸ்டுக்கு ஈக்குவலா ஸ்பின்னர்ஸ் இந்த பிட்ச்ல விக்கெட் எடுப்பாங்க. ஒரு சில மேட்ச் லீடிங்கே எடுத்திருக்காங்க. அதனால கவனமா பாத்துக்கோங்க. ஸ்கோர் ஒரு மேட்ச் அப்படியும் ஒரு மேட்ச் இப்படியும், இதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா வரும். அண்ட் ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இந்த வாஜ்பாய் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நமக்கு 6 மேட்ச் நடத்தினாங்க ஐபிஎல்ல. 4 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட். சோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு இந்த பிட்ச்ல அட்வான்டேஜ் இருக்கு. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 2 டைம் தான் வின் பண்ணாங்க. ஸ்கோர் 0ல இருந்து 150க்குள்ள 7 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. 169க்குள்ள 2 இன்னிங்ஸ், 89க்குள்ள 2 இன்னிங்ஸ், 90 பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காங்க. ஏன்னா இது லோ ஸ்கோர் பிச்சா தான் இருக்கும். ஒருவேளை இது முதல் மேட்ச் அப்படிங்கறதுனால பிட்ச் பேட்டிங்க்கு சாதகமா இருக்கலாம் மேபி. ஹை ஸ்கோர் லக்னோ 193 அடிச்சாங்க, லோ ஸ்கோர் 108. அண்ட்
ஆவரேஜான ஸ்கோர் 170 180 இந்த முதல் மேட்ச் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிச் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அண்ட் லெட்ஸ் பிளே கிவ் அவே வந்து பாத்தீங்கன்னா சேம் கொஸ்டின் தான் நம்ம கேட்டிருக்கோம். இன்னைக்கு மேட்ச்ல லக்னோ வின் பண்ணுவாங்களா பஞ்சாப் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கறது சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு மேட்ச்ல வந்து யார் வந்து அதிகமான விக்கெட் எடுப்பா அப்படிங்கறத நம்ம சொல்லுங்க. அடுத்து மோஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் யார் வாங்கி கொடுப்பா அப்படிங்கறத சொல்லுங்க. உங்களுக்கான கிவ் அவே எல்லாமே பாத்தீங்கன்னா சண்டே, இந்த வாரம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்குள்ள எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருவோம். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது. ஸோ அதனால கரெக்டா உங்களோட ஆன்சர் மட்டும் கரெக்டா கொடுங்க. நம்ம வந்து எல்லா நாளும் செக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அண்ட் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா லக்னோக்கும் பஞ்சாபுக்கும் இது வரைக்கும் 3 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. இதுல வந்து லக்னோ வந்து 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 1 மேட்ச் தோத்துருக்காங்க. 257 அவங்களோட ஹை ஸ்கோர், 159 தான் லோ ஸ்கோர் பஞ்சாப் கிட்ட. இது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனா அடுத்து வந்து பஞ்சாப் வந்து லக்னோ கிட்ட 1 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 2 மேட்ச் தோத்துருக்காங்க. ஹை ஸ்கோர் வந்து 201, லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 133. இப்போ வந்து பவுலர்ஸோட பேட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பவுலர்ஸோட பேட்டில் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உதவும் நம்புறேன். ஸோ இப்போ வந்து KL ராகுலை பொறுத்த வரைக்கும் ரபடா பால்ல மட்டும் ரொம்ப வீக் ஆடி இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மத்த ராசா பாலு, சிங்கு, சாம் கருண், ராகுல் சகார், லிவிங்ஸ்டோன் பால்ல தலா ஒரு டைம் தான் வந்து விக்கெட் ஆயிருக்கிறாரு. அடுத்து டிகாக பொறுத்த வரைக்கும் சிங்கு பால்லையும் சாம் கருண் பால்லையும் ரொம்ப வீக்கா தான் ஆடி இருக்கிறாரு. 2 பேர் பால்லையும் கொஞ்சம் வீக்கா தான் ஆடி இருக்கிறாரு பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது தீபக் கூட வந்து செகண்டா ராசா பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸ்டோயினிஸ் வந்து சாம் கருண் பால்லையும் ராகுல் சகார் பால்லையும் தலா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. நிக்கோலஸ் பூரன் வந்து எலிஸ் பால்ல 2, சிங்கு பால்ல 1, சாம் கருண் பால்ல 3 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. குர்னல் பாண்டியா ரபடா பால்ல 2, சாம் கருண் பால்ல 1. ஸோ எல்லார் நேம்லுமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாம் கருண் வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சாம் கருணுக்கு வந்து நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா ரபடாவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால நீங்க ரபடாக்குமே கொஞ்சம் நல்லா போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் டீமோட பேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஷிகர் தவானை வந்து தீபக்கோட ஒரு டைம், அமித் மிஸ்ரா 3 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸ்டோயினிஸ் ஒரு டைம், பிஷ்ணோய் வந்து ஒரு டைம். ஸோ மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின் பால்ல வந்து தவான் வந்து நிறைய அவுட் ஆயிருக்காரு, அது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரபசிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் நவீனுல் ஹக் பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. லிவிங்ஸ்டோன், மோஷின் கான், அடுத்து குர்னல் பாண்டியா, பிஷ்ணோய் பால்ல தலா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஜித்தி சர்மா குர்னல் பாண்டியா பால்ல ஒரு டைமும், யாஸ் தக்கூர் பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. சாம் கருண் குர்னல் பாண்டியா பால்ல ஒரு டைமும், பிஷ்ணோய் பால்ல 2 டைமும் அவுட் ஆயிருக்காரு. ஸ்பின்னுக்கு கொஞ்சம் வீக்காவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சதுன்னா சாம் கருண் எல்லா நாள் மாதிரி ஸ்கோர் பண்ண முடியாது. செகண்ட் ராசா வந்து அமித் மிஸ்ரா, ஸ்டோயினிஸ், பிஷ்ணோய் பால்ல தலா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ பவுலர்ஸோட பேட்டில் கண்டிப்பா உங்களுக்கு உதவும் நம்புறேன். ஸோ எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா நம்மகிட்ட கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லக்னோக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ லக்னோ ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணக்கூடியது டிகாக் தான். பாத்தீங்கன்னா இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாங்க. KL ராகுலும் டிகாக் தான் வந்து லக்னோக்கு வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படிகள். ஸோ நம்ம வந்து எப்பவும் போல நம்மளுடைய ஃபார்மேட்ல ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா KL ராகுலுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்? அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்குது KL ராகுலுக்கு. அது மட்டும் இல்லாம KL ராகுல் விளாண்டாலே IPL பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அந்த ஸ்டார் ஆப்ஷன் பிளேயர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க KL ராகுல கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பேட்டிங்கும் சூப்பரா ஸ்கோர் பண்ணுவாரு. பிளஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால கேட்ச் ஸ்டம்பிட் அதெல்லாம் இருக்கிறதுனால டபுள் ஆப்ஷன் கூட வந்துருவாரு. அடுத்து படிகள், பதோனி, தீபக்கோட, பூரணி அவங்களுக்குலாம் இந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 பேருக்குமே யாருக்குமே அந்த அட்வான்டேஜ் இல்ல. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸ்டோயினிஸுக்கு இருக்கு. ஸ்டோயினிஸ் லாஸ்ட் மேட்ச்ல 3 ரன் ஸ்கோர் பண்ணாலுமே அவருக்கான பவுலிங் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அவர் பவுல் வந்து எவ்வளவுக்குள்ள பெர்ஃபெக்டா பண்ணுவாரு, நிறைய வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஆப்ஷன் கரெக்டா வச்சிருக்கிறாங்க. அதனால 6வது பவுலிங் ஆப்ஷன்ல ஸ்டோயினிஸ் வர்றதுனால மேபி அவர் அதிகபட்சமா ஒரு 2 ஓவராச்சும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்க வந்து ஸ்டோயினிஸுக்கு வந்து மேபி அந்த ஸ்டார் ஆப்ஷன்ல வந்து ஸ்டோயினிஸ் வந்து நீங்க கொண்டு வரலாம். அடுத்து குர்னல் பாண்டியாக்கும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்ல 3 ரன் அடிச்சாரு, பிளஸ் 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. குர்னல் பாண்டியாக்கும் அந்த பேட்டிங் பேக்கப் வந்து கண்டிப்பா இருக்குது. ஒருவேளை லக்னோ வந்து ரொம்ப பேட்டிங்ல சொதப்புனாங்க அப்படின்னா குர்னல் பாண்டியாவை திடீர்னு டாப்ல ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குது. அதனால
குர்னல் பாண்டியாவுக்கு வந்து அந்த ஸ்டார் ஆப்ஷன்ல நீங்க கொண்டு வந்துடலாம். சோ அவ்வளவுதான், மத்தபடி யாருக்கும் பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் கிடையாது. சோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோயினிஸ், மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா குர்னல் பாண்டியா. அந்த 3 பேருக்கு தான் லக்னோவை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிஷ்னோய். கண்டிப்பா பாத்தீங்கன்னா பிஷ்னோய் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர். ஒரு மேட்சுக்கு மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் ஆச்சும் பார்த்தோம் அப்படின்னா பிஷ்னோயினால எடுத்து கொடுக்க முடியும். லாஸ்ட் மேட்சுமே 2 விக்கெட் எடுத்திருப்பாரு, கேட்ச வந்து மிஸ் பண்ணாங்க ஒரு பால். அதனால இப்ப ரீசெண்டாவும் பிஷ்னோயோட ஸ்பின் வந்து நல்லாவே இருக்கு. அதனால பிஷ்னோய்க்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டாரை வந்து நீங்க தைரியமா கொடுக்கலாம். அடுத்து நவீன் உல்காக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லக்னோவோட டெத்ல வந்து அட்டாக் பண்றாரு மோஸ்டா. சோ அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கூட 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணதுனால நம்ம வந்து அந்த ஸ்டார் இம்பார்ட்டன்ட்ல தைரியமா வந்து நவீன் உல்காக ஆட் பண்ணலாம். அடுத்து மோஷின் கானை பொறுத்த வரைக்கும் லக்னோவோட ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்றாரு. அந்த பவர் பிளேல பாத்தீங்க அப்படின்னா 6 ஓவர் பவர் பிளே அப்படின்னா அதுல 3 ஓவர் வந்து மோஷின் கானோட அட்டாக் தான் இருக்கு. 1 ஓவர் பாத்தீங்க அப்படின்னா கடைசி அந்த 17 to 20 டெத்ல வந்து பவுல் பண்றாரு. மோஷின் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல தான் நீங்க வந்து வச்சுக்கணும். சோ ரிஸ்கான ஆப்ஷன்ல நீங்க வேணும்னா அவர் உங்க டீம்ல ட்ரை பண்ணலாம், இல்ல அப்படின்னா ட்ரை பண்ண முடியாது. யாஸ் தக்கூரையும் பாத்தீங்க அப்படின்னா யாருமே பெரும்பாலான பேர் வந்து யாஸ் தக்கூரை ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ண மாட்டாங்க. சோ அதனால நீங்க கிராண்ட் லீக் அந்த மாதிரி இல்ல மெகா லீக் இல்லைன்னா மினி கிராண்ட் லீக் அந்த மாதிரி லீக்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. இப்ப யாஸ் தக்கூர் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்தாலும் நமக்கு ஸ்மால் லீக்ல பெரிய பாதிப்பு இருக்காது. அதனால நீங்க கிராண்ட் லீக் மாதிரி லீக்ல வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் பேட்டிங் வந்து டிகாக் வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து 4 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணாரு. பெருசா கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிகாக் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த பிபிஎல் எல்லாம் ரெனகர்ஸுக்கு டிகாக் வந்து ஒண்ணுமே பண்ணது கிடையாது. எஸ்ஏ T20லயும் பாத்தீங்கன்னா பெருசா அது ஆனது கிடையாது. அந்த வேர்ல்டு கப் அதோட முடிஞ்சது அவரோட ஃபார்ம் வந்து. சோ அதனால டிகாக பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல தான் நீங்க வந்து ட்ரை பண்ணி ஆகணுமே தவிர சேஃபாலாம் அவரை வந்து மூவ் பண்ண முடியாது. படிகள் லாஸ்ட் மேட்ச்ல டக் அவுட்ல போனாரு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படிகளை வந்து ஒரு 40% ஆப்ஷன்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதனால நீங்க படிகளை வந்து வேணும்னா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம், அதுக்கு நீங்க வேற ஆப்ஷன்ல கூட போகலாம். ஸோ ரிஸ்கான ஆப்ஷன்ல வேணும்னா வேணா நீங்க படிகளை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதோனி, தீபக் கோடாவெல்லாம் மோஸ்டா யாரும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க ஜிஎல்ல வேணா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாமே தவிர ஸ்மால் லீக்ல அவங்க ஒரு ரொம்ப ரன் அடிச்சாலும் பெருசா இருக்காது. நிக்கோலஸ் பூரன் வந்து அந்த ஸ்டார் ஆப்ஷன்ல நம்ம நீங்க தைரியமா கொண்டு வரலாம். சோ 4வது ஸ்டார் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிஷ்னோய், 5வது ஸ்டார் ஆப்ஷன்ல வர்றது நவீன் உல்காக், 6வது வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன். சோ இந்த 6 பேருக்குமே உங்களுடைய டீம்ஸ்ல நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரிஸ்கான ஆப்ஷன்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிகாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி படிகளை வந்து ரிஸ்கான ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மோஷின்கான ரிஸ்கான ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ். ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து ஓரளவுக்கு ஒரு மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் வின் பண்ண அந்த மாதிரி டீம்ல தான் இருக்கிறாங்க. ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன்ல வர்றது சாம் கருண் தான். ஸோ சாம் கருணை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வெறும் 3 ரன் அடிச்சு பெருசா எதுவுமே பண்ணல. 63 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. பேட்டிங் நல்லா பண்ணாரு. செகண்ட் மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா 23 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ சாம் கருணை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு அவர் வந்து ட்ரை பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் லிஸ்ட்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து படியா பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜித்தி சர்மாவுக்கு என்னோட இம்பார்ட்டன்ஸ் டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க வந்து தைரியமா கொடுக்கலாம். ஏன்னா 2வது மேட்ச் கூட பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா ஒரு 27 ரன் அடிச்சாரு. பிளஸ் கேட்ச் ஸ்டம்பிட்லாம் பார்த்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட வாங்கி கொடுத்துருவாரு. அதனால நீங்க தைரியமா ஜித்தி சர்மா வந்து உங்களுடைய டீம்ஸ்ல வந்து நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டோனுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம் தான் நண்பா. ஏன்னா சாம் கருண், ஹர்ஷல் பட்டேல், ரபடா, ஹார்பிட் பார், அடுத்து சிங், ராகுல் சகர் 6 ப்ராப்பரான பவுலிங் வச்சிருக்காங்க. இதுல ராகுல் சகருக்கே லாஸ்ட் மேட்ச் ஓவர் கொடுக்கல. இதுல எங்க போய் லிவிங்ஸ்டோன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டோன் வந்து ஆனா பவுல் பண்ணுவாரு. இந்த சீசன்லாம் நிறைய சீசன்ல பவுல் பண்ணி விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. பட் இந்த சீசன்ல இந்த இம்பாக்ட் பிளேயர்லாம் இருக்கிறதுனால பவுலிங் ஆப்ஷன் கம்மி. அப்படியே கொடுத்தாலும் 2 ஓவருக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன் சொல்றேன்னா லிவிங்ஸ்டோன் வந்து ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே நீங்க வந்து அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்காதீங்க. அது கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோங்க. பட் நல்ல ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல இல்ல ஒரு சேஃபான ஆப்ஷன்ல கூட நீங்க வந்து லிவிங்ஸ்டோனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். தைரியமா ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா
ஹர்ஷல் படேல் அந்த டீமோட டெத்ல பவுல் பண்றாரு. முதல் மேட்ச் 2 விக்கெட், மூணாவது மேட்சும் பாத்தீங்கன்னா 1 விக்கெட். ஸோ டெத்ல பவுலிங் பண்றதுனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவும் டெத்ல வந்து அதிகமா பவுல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சிங் தான். ஸோ அதனால நீங்க சிங்குக்கு தான் போகணும். ஏன்னா சிங் தான் 17 to 20 அந்த ஓவர்ல 4 ஓவர் டெத்ல 2 ஓவர் சிங் தான் அட்டாக் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல அப்படிங்கறதுனால இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிடாதீங்க. டெத்ல அட்டாக் பண்றதுனால அட்லீஸ்ட் ஏதோ பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு அடிக்கும் போது விக்கெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சிங்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஹர்ஷல் படேலுக்குமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் ரபடா, ஸோ இந்த 3 ஃபாஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவங்ககிட்ட இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பவுல் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரபடாவும் சாம் கரனும் கொஞ்சம் அட்டாக் பண்றாங்க. ஸோ நம்ம சாம் கரனையும் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல நம்ம பிக் பண்ணிடுவோம். அதனால 1, 2, 3, 4 இந்த 4 பேரையும் பிக் எடுத்துருவோம். ஸோ இந்த 2 ஸ்பின்னரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பிச் ரிப்போர்ட்ல சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 2 ஸ்பின்னர்ல அட்லீஸ்ட் ராகுல் சகார் இல்லைன்னா ஹார்பிட் பார் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரையாச்சும் ட்ரை பண்ணிட்டு ஹர்ஷல் படேல் இல்லைன்னா சிங் யாராச்சும் ஒருத்தரை வந்து இந்த 3 பேர் ரபடால யாராச்சும் ஒருத்தரை டிராப் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிகர் தவானை நம்ம எடுத்துதான் ஆகணும். எல்லாருமே அவங்களோட ஸ்மால் லீக்ல எடுப்பாங்க. பேஸ்ட்ரோவை எடுத்து ட்ரை பண்றது உங்களுடைய கையில இருக்கு. 2 மேட்சா பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட். மேபி இந்த மேட்ச் அவரால் ஒரு 40+ ரன் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்டா யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ 40+ ரன் அடிச்சாருன்னா மேபி நீங்க வின் பண்றதுக்கு ஸ்மால் லீக்ல நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பேஸ்ட்ரோ வச்சு இன்னைக்கு மேட்ச்ல வந்து நீங்க ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிவிங்ஸ்டோனை எடுக்கிறதுக்கு நீங்க இப்போ வந்து நீங்க லிவிங்ஸ்டோனை நம்பி போறீங்க அப்படின்னா ஒரு சேஃபான இதா இருக்கும். ஒருவேளை லிவிங்ஸ்டோனை விட பேஸ்ட்ரோ அதிக பாயிண்ட் வாங்கி கொடுத்தா ஒன் சைடா வின் பண்ணுவீங்க. ஸோ அதனால பேஸ்ட்ரோ வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 2 மேட்சா ஒரு 25+ ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ சுஷாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசா யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். பட் இவருக்கு கூட ஒரு 40% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு 25+ ரன் +4 அதுக்கெல்லாம் பாயிண்ட் இருக்கிறதுனால இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார் பிளேயர் வந்து இம்பார்ட்டன்ஸா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் KL ராகுல், டிகாக், ஸ்டோயினிஸ், குர்னல் பாண்டியா, மோஷின் கான், பிஷ்னோய். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரனை வந்து நீங்க வந்து தாராளமா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா பூரணி, ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா டிகாக். அதே மாதிரி பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஷிகர் தவான், சாம் கரன், லிவிங்ஸ்டோன், ரபடா, ஹர்ஷல் படேல். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டோனுக்கு பதிலா ஜானி பேஸ்ட்ரோ வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரிஸ்கான ஆப்ஷனா இருக்குமே தவிர, ஒருவேளை லிவிங்ஸ்டோன் பேஸ்ட்ரோன்னு வரும்போது லிவிங்ஸ்டோனோட பேஸ்ட்ரோ அதிக பாயிண்ட் வாங்கி கொடுத்தாருன்னா ஒன் சைடா கூட நீங்க வின் பண்ணுவீங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன்ல சாம் கரன், KL ராகுல், குர்னல் பாண்டியா, ஷிகர் தவான், பிஷ்னோய் இந்த 5 பேருமே பெஸ்ட் ஆப்ஷன்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் இதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸ் கூட வரலாம். டாப் 5 ஃபேண்டசி பாயிண்ட்ல இன்னைக்கு மேட்ச்ல வரலாம். ட்ரம்ப் பிக்கா பாத்தீங்க அப்படின்னா டிகாக ட்ரை பண்ணுங்க, மோஷின் கானை ட்ரை பண்ணுங்க, ராகுல் சகார், பேஸ்ட்ரோ, யாஸ்தகுர் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 30% அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ஸோ அதனால நீங்க தைரியமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டனா ஏன் சாம் கரனை கொடுத்த அப்படின்னா பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு. KL ராகுல் உருட்டினாலும் ஒரு 40 ரன் 50 ரன் அடிப்பாரு. குர்னல் பாண்டியா ஒரு விக்கெட் எடுத்து ஒரு 10 ரன் + 15 ரன் அடிச்சாலும் யூஸ்ஃபுல். தவானும் ஓரளவுக்கு பொறுமையா ஒரு 40 ரன் கிட்ட ஸ்கோர் பண்றாரு. பிஷ்னோய் திடீர்னு பாத்தீங்கன்னா 2 விக்கெட்ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். அதனால இந்த 5 பேரையுமே கொஞ்சம் கவனமா ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு யார் அதுல பெஸ்ட்னு தோணுதோ அதுல 2 பேரை வந்து நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் லக்னோ வர்சஸ் பஞ்சாப். சோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. சோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.